வேட்பாளர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே பாட்டிலை வைத்து அடித்து ரத்தம் வரக்கூடிய காட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்க. அது இடும்பாவனம் அவர் மீது பட்டிருக்க வேண்டியது, ஆனா அந்த நெறியாளர் மீது பட்டு விட்டது. இப்படி வேட்பாளர்களின் உயிருக்கே ஆபத்தாக மாறி இருக்கு இல்லையா அவங்களுடைய இந்த புது முயற்சிகள்லாம்? நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி கையாள போகிறீங்க கவனமா? இடும்பாவனத்தை அடிக்கணுங்கிற நோக்கத்துல அவங்க குறி வச்சிருந்தாலும் கூட பெண் வேட்பாளர்களிடையே இது ஒரு பயத்தை ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கணும்ல. இதை இப்படியே விட்டால் இன்னும் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல அவர்களின் உயிர் நமக்கு முக்கியம் இல்லையா? அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய பெண்கள் பயந்த பெண்களாக என்ன யாருமே இருக்க மாட்டாங்க. பயந்தான்னா அவங்க அந்த அரசியலுக்கே வரமாட்டாங்க. இது யாருக்கு கேட்கலாம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வைக்கப்படணும், நீதிமன்றங்கள் வைக்கப்படணும், ஆட்சியாளர்கள் வைக்கப்படணும். இந்த மக்களை நாம இலவசங்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வெக்கி தலைகுனியணும். அரசியல் களம் ஒரு பக்கம் இலவசம், ஒரு பக்கம் தாக்குதல் அப்படின்னு மாறிக்கொண்டிருந்தாலும் இப்போ சீமானவர்கள் பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார். நேற்று காரைக்குடியில தான் அந்த தாக்குதலே நடந்திருக்கு. சீமானவர்களுக்கு இனி உயிர் பாதுகாப்புக்கு அதுக்கான நடவடிக்கைகள் நீங்க அதிகமாக துரிதமாக செய்ய வேண்டிய தேவை இருக்குதா? அண்ணனை இறங்கி சம்பவம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அவரே கராத்தையில பிளாக் பெல்ட் உள்ளவர் தான். அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பாதுகாப்பாளர்களும் கராத்தையில தேர்ச்சி பெற்றவர்கள் தான். ஏன்னா தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவர்கள் பொதுத்தளத்துல இயங்க முடியாது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இமாம் சைபுல்லா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா அண்ணா? நலமா இருக்கு. சொல்லுங்க அண்ணா. நேற்று சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக முருகன் ஆசியோடு முருகன் பாடலே பாடி முருகனாகவே மாறி தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார். மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவாக இருக்கட்டும், சீமானவர்களினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், எப்படி வரவேற்பை பெற்றிருக்கு? அதாவது முருக பெரும்பாட்டன் நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று முருகன் சொன்னது போல ஒரு இலக்கிய பாடல் ஒன்று இருக்கிறது. அவையிடம் பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று முருகன் அவையின் தமிழோடு விளையாடியது உண்டு. அதுபோல சீமானவர்கள் முருகனிடமே தமிழோடு விளையாடக்கூடிய ஒரு எல்லா பக்தர்களிட்டையும் முருகன் விளையாடுவார். ஆனா அண்ணன் சீமானவர்கள் முருகனிடமே போய் தமிழோடு விளையாடுகிற ஒரு காட்சி நேற்று திருத்தணியில நான் பார்த்த போது எனக்கு தோன்றியது. அன்றைய அண்ணன் நேற்று பிரச்சாரத்தை தான் தொடங்கி இருக்கிறார். எல்லாவற்றிலேயுமே முதன்மையாகத்தான் இந்த 26 தேர்தலினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இருக்கட்டும், அல்லது தேர்தலுக்கான வேலைகளை தொடங்குவதாக இருக்கட்டும், இப்பொழுது பிரச்சாரத்தை தொடங்குவதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் முதல் நபராக நம்பர் 1 தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார் என்பதைத்தான் நேற்றைய காட்சி எனக்கு உணர்த்தியது. கண்டிப்பாக அண்ணா. இன்னொன்னு, செயற்பாட்டு வரைவு அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அதனுடைய தாக்கம் மக்கள் மத்தியில இந்த அளவு, அதாவது 2016 விட 2026 பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனா இன்னமும் பல பேர் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் இல்லையா? அவங்களுக்கு என்ன பதில் கொடுப்பீங்க? அதாவது அந்த செயற்பாட்டு வரைவு அண்ணன் காணொளி வடிவமா ஏற்பாடு செஞ்சிருக்காங்கல்ல, அது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு செயல்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டா, என்கிட்டயே 2016 வெளியிட்ட அந்த செயற்பாட்டு வரைவு புத்தகம் இருக்கு, ஆட்சி வரைவு புத்தகம். அந்த புத்தகத்தை என்னுடைய மாணவர்கள், என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட ஒரு தடவை அந்த புத்தகத்தை விரிச்சு காமிச்சு, இந்த புத்தகத்தை உள்ளதை கொஞ்சம் பாருங்கப்பா, படிக்க வேணாம், கொஞ்சம் இந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 49 தலைப்புல இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளை வாசிச்சு, கல்வி எப்படி, வேளாண்மை எப்படி, பாதுகாப்பு எப்படி அப்படிங்கிறத ஃபுல்லா ஒரு முறை பிரட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இளைஞர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த புத்தகம் ஒவ்வொரு கல்லூரி மாணவனுடைய கையில் இருந்தா தமிழ்நாட்டினுடைய அரசியலை தலைகீழா மாறிடுமே இமாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, பொருளாதாரத்தின் காரணமாக கட்சி படைபல குறைவின் காரணமாக அந்த புத்தகம் போய் வெகுஜன மக்களிடத்திலே, இளைஞர்களிடத்திலே போய் சேரல. அதுதான் பிரச்சனை. அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை தள்ளி போட்டுக்கிட்டே போகுதே ஒழிய
அந்த ஆட்சி வரைவு புத்தகத்தை ஒரு இளைஞன் படிச்சுட்டாலே போதும், அவன் நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள் பிறந்துடும். இப்போதுதான் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வகையில ஆட்சி வரையறையை திரைப்படம் போல திரையிட்டு காட்டுறீங்க இல்லையா? இது வெகுஜன மக்களிடம் போய் சேருமா? 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சோசியல் மீடியாவினுடைய ஆதிக்கத்தை விட இன்றைய சோசியல் மீடியாவினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குதுல்ல. அதனால அண்ணன் வந்து அந்த காலத்தை உணர்ந்து அதை காணொலியாக மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சிருக்காரு. அவரு அன்னைக்கு அந்த புத்தகத்தை வெளியிட போகும்போதே அது யாருடைய கையிலெல்லாம் போய் சேர்ந்துச்சோ அவங்கதான் அந்த 1% வாக்குகளை தீர்மானிச்சாங்க. நாம் தமிழர் கட்சிக்கான 1% வாக்கு யாரால விழுந்துச்சு அப்படின்னா, இந்த புத்தகம் யாருடைய கையில போய் சேர்ந்துச்சோ அந்த புத்தகத்தை யாரெல்லாம் படித்தார்களோ அவர்களுடைய வாக்குதான் அந்த 1% வாக்கு. அடுத்தடுத்து அந்த புத்தகத்தை கொண்டு போய் ஒருவர் இருவரிடம், இருவர் 4 நபரிடம் கொண்டு போய் சேர்க்க நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தூய்மையான அரசியல் மக்களுடைய சிந்தனையில சரின்னு படுது. சரின்னு பட நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டே போகுது. அதுதான் இன்னைக்கு அதை வந்து காணொலி வடிவில் ஏற்பாடு செஞ்சது மிக சிறப்பு. எதனால அந்த முயற்சி, புது முயற்சி விஜயினுடைய திரைமோகத்தை ஒழிப்பதற்காக எடுத்தீங்களா? இல்ல இருக்கலாம்ல. ஒருவேளை நம்ம இளைஞர்களுக்கு வந்து காணொலியில இன்னைக்கு மொபைல்ல போய் ஒரே ரீல்ஸ் மோகத்துல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கு உருவாயிருச்சு. பொழுதுபோக்குலையும் செல்போன்லையும் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் உருவாயிருச்சு. அப்ப நீ எந்த பக்கம் திரும்பினாலும் முன்னாடி வந்து வலுக்கட்டாயமான அரசியலை நம்ம சிந்தனைக்குள்ள நான் தெளிச்சுதானே ஆகணும். உன்னை நான் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இப்ப நம்ம குழந்தை வந்து நம்மளை மீறி சில சேட்டைகளை செய்யத்தான் செய்யும். போய் தண்ணியை உழம்பும், போய் மண்ணை உழம்பும், போய் பல பொருட்களை எல்லாம் உருட்டும். ஆனால் அந்த குழந்தைய உருட்டட்டும்னு சொல்லிட்டு நம்ம விட்டுற முடியாதுல்ல. நம்ம குழந்தை தானே, உருட்டுனா உருட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாதுல்ல. அதை அப்படியே கண்டுக்காம விட்டோம்னா சாக்கடையில விழுந்துரும், அல்லது சவக்குழியில விழுந்துரும், இல்ல கிணறுக்குள்ள விழுந்துரும், இல்ல சகதியில போய் மாட்டிக்கிறோம். அப்ப அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய கடமை ஒரு தலைவனுக்கு இருக்குதா இல்லையா? அப்போ இப்படி தற்குறித்தனமான இளைஞர்கள் இன்னமும் இந்த காலத்துலயும் இந்த 2026லயும் ஒரு நடிகனுக்கு பின்னாடி போறதை பார்க்க போகும்போது சீமானவர்களுக்கு ஒரு வேதனையை கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த ரீல்ஸ் மோகத்துல, இந்த செல்போன் மோகத்துல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை எப்படிதான் சரி பண்றது அப்படிங்கிறத யோசனை பண்ணி, அப்ப இந்த காலத்துக்கு தக்கவாறு நம்ம என்ன செய்யணும், அதுவும் ஏஐ தொழில்நுட்பம் வந்ததை பயன்படுத்தி இந்த ஆட்சி வரைவை அப்படியே நம்ம காணொலி வடிவா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தோன்றியது மிக வரவேற்பக்கூடிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இது நிச்சயமா ஒவ்வொரு விஜய் ரசிகர்களுக்கும் போய் இந்த காணொலி சேரணும். அவனுக்குள்ளேயும் ஒரு நடுநிலைமையான சிந்தனை கொண்டவன் இருப்பான். அவனுடைய உள்ளங்கள் மாறினால் நமக்கு நன்மை தானே. கண்டிப்பா. ஆனா இப்படி ஒரு புறம் பிரச்சாரத்தை சீமான் அவர்கள் வீரியமாக தொடங்கி இருந்தாலும் நேற்று மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தாக்கப்பட்டிருப்ப அந்த காணொளிகள் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது நியூஸ் 24/7 அதுல வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே பாட்டிலை வைத்து அடித்து ரத்தம் வரக்கூடிய காட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்க. அது இடும்பாவனம் அவர் மீது பட்டிருக்க வேண்டியது, ஆனா அந்த நெறியாளர் மீது பட்டு விட்டது. இப்படி வந்து வேட்பாளர்களின் உயிருக்கே ஆபத்தாக மாறி இருக்கு இல்லையா? அவங்களுடைய இந்த புது முயற்சிகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி கையாள போகிறீங்க கவனமா? அதாவது அண்ணன் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, முதல்ல நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க, அருவறுப்பாங்க, எதிர்ப்பாங்க, சண்டையிடுவாங்க, நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருமே எல்லா புரட்சியாளர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஏற்கனவே அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் வந்து ஒரு டிபேட்ல பேசிக்கிட்டு இருக்க போகும்போது வந்து இவர் நம்ம அதர்ம மனோஜன்கிற ஒருத்தவர் வந்து என்ன செய்யறாரு, செருப்பத்துக்கு வீசுறாரு. அது வந்து எதார்ச்சையாக அது யாரு மேல போய் விழுந்துருது அப்படின்னா நாஞ்சில் சம்பத் மேல போய் விழுந்துருது. அப்போ குறி வச்சது ஒரு பக்கம், அது போய் விழுந்தது ஒரு பக்கம். இன்றைக்கு நேரத்தையும் அதே மாதிரிதான் இடுமாவனத்தை அடிக்கணுங்கிற நோக்கத்துல அவங்க குறி வச்சிருந்தாலும் கூட காலம் எப்படி நல்லவர்களை காப்பாத்துங்கிறத பார்த்தீங்களா? அதுதான். அதாவது அவங்க வந்து திமுக வந்து தன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் இதுவரைக்கும் நாம மூடி மறைச்சுக்கிட்டு இருந்தோம்.
இப்பொழுது திடீரென்று ஒரு கட்சி, ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு படை வந்து என்ன செய்யுது, ஒரு கட்சி அமைப்பு வந்து நம்மளுடைய தவறுகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே அம்பலப்படுத்தி தோல் உரிச்சு காட்டுது அப்படிங்கிறத வந்து அவங்களால சகிக்க முடியல. அதுதான் அந்த நியூஸ்வானுக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுக்கணும். அவங்க வந்து எந்த ஊடகமும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தேர்தல் பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில அந்த ஊடகத்துக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். சமீபத்துல கூட சகோதரர் ஹிம்லர் அவர்கள் கன்னியாகுமரியில பேசிக்கிட்டு இருக்க போகும்போது கூட அவங்களுக்கும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் கொஞ்சம் வாய் தகராறு ஆனதாக நம்ம பார்த்தோம் காணொலியில. இப்ப எல்லாம் ஏன் இவங்க வந்து உளவு பதட்டம் அடைகிறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய தவறுகளும் குற்றங்களும் குறைகளும் மக்களுக்கு மத்தியில அம்பலப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. கரெக்ட் தாங்கண்ணா. ஆனா இது ஆண் வேட்பாளர்கள் சமாளித்து வருவாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். பெண் வேட்பாளர்களிடையே இது ஒரு பயத்தை ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கணும்ல. இதை இப்படியே விட்டால் இன்னும் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல அவர்களின் உயிர் நமக்கு முக்கியம் இல்லையா? அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து பயந்த பெண்களாக என்ன யாருமே இருக்க மாட்டாங்க. பயந்தான்னா அவங்க அந்த அரசியலுக்கே வரமாட்டாங்க. என்ன எல்லாத்தையும் கடந்து எந்த எதிர்ப்பையும் எதிர்க்கக்கூடிய துணிவு கொண்ட பெண்கள் தான் நாம் தமிழர் கட்சியில வந்து பயணிக்கிறாங்க. அதையும் மீறி பெண்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவங்களை ஏதாவது தாக்குதல்னு முயற்சி எதிரிகள் செய்தாங்க அப்படின்னா கட்சிக்காரர்கள் அவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாங்க நிச்சயமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள், அதாவது ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் குழந்தைகளுக்கு தேவையான கிரிக்கெட் பேட்டு, அந்த விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிசு பொருட்களாக வழங்குவதற்காக ஏற்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க லாரியா. அதை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் தடுத்து நிறுத்தி பறக்கும் படையினரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. இன்னும் 30 நாட்களுக்குள் இது அதிகரிக்க போகுது. இலவசங்களுக்கு மக்கள் அடிமையாகிட்டாங்களோ இல்ல அடிமை ஆகிடுவாங்களோ அப்படின்ற பயம் இல்லையா உங்களுக்கு? இல்ல, இது காலங்காலமா நடக்கிறதானே. தேர்தல் வரப்போகும்போது இது வந்து யாருக்கு கேட்கலாம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வெட்கப்படணும், நீதிமன்றங்கள் வெட்கப்படணும், ஆட்சியாளர்கள் வெட்கப்படணும். இந்த மக்களை வந்து நாம இலவசங்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் வெக்கி தலைகுனியணும், தேர்தல் ஆணையம் வெக்கி தலைகுனியணும், இந்த நாட்டின் பிரதமர் வெக்கி தலைகுனியணும். தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில இந்த நாடு போனதுக்கு அப்புறமும் கூட ஒரு கட்சிக்காரர்களுடைய அதிகாரத்தை கொண்டு இலவசங்கள் வழங்கப்படுது அப்படின்னா அப்ப தேர்தல் ஆணையம் எந்த லட்சணத்துல செயல்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, இப்ப இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த கிரிக்கெட் பேட் அதெல்லாம் கூட வாங்குவதற்கு இயலாத ஒரு நிலை இருக்கா? விளையாட்டுத்துறையை மேம்படுத்த முடியாத அரசாங்கம் இப்படிப்பட்ட இலவசங்களை மக்களுக்கு கொடுப்பது அப்படின்றது எந்த மாதிரியான ஒன்றுனா? இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே விளையாட்டு மைதானமே கிடையாது. முதல்ல விளையாட்டு மைதானமே கிடையாது. அந்த பெண்கள் அந்த மாணவர்களுக்கு வந்து கிரிக்கெட் மட்டை கிடைக்க போகுது, பந்து கிடைக்க போகுது. இந்த கிரிக்கெட் மட்டையையும் பந்தையும் கொடுக்கறது வந்து ஒரு கண்துடைப்பு நாடகத்துக்கு தான். அந்த இளைஞர்கள் உண்மையாலுமே அரசியல் தெரிந்தவர்களாக இருந்தால், அவர்கள் அரசியலை உற்று கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த மட்டையும் பந்தையும் வாங்கிட்டு போய் நான் எங்கேயா போய் விளையாடுறது? என் வீட்டு மொட்டை மாட்டிலையா போய் விளையாட முடியும்? எங்க ஊருக்கு முதல்ல ஒரு புறம்போக்கு நேரத்துல எங்களுக்கு ஒரு மைதானத்தை அமைச்சுக்கூடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் கேட்கணும், அந்த மக்கள் கேட்கணும். அதை கேட்பதற்கு ஒரு இது இல்லாத, அதாவது வாய்ப்பு இல்லாத இளைஞர்களாகத்தான் இன்றைய இளைஞர்கள் நிறைய உருவாகி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க படித்த எஜுகேஷன் வந்து அடிமை எஜுகேஷனை தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு வந்து அரசியல் எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கப்படலை. படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வாழணும். இந்த எஜுகேஷன் முறையில படிச்ச மாணவர்களுக்கு வந்து எப்படி அரசியல், நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற அரசியல் அவங்களுக்கு புரியல. அதனால ஏதோ ஒரு பொலிட்டீஷியன் வந்து நமக்கு கொடுக்குறாரு, அதை நம்ம வாங்கிக்கிடுவோம், அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல் புரிதல். கொஞ்சம் நல்ல எஜுகேட்டடான அரசியல் புரிதல் உள்ள பகுதிகளாக, தொகுதிகளாக வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தால் அங்கு உள்ள மாணவர்களும் மக்களும் எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு எது தேவையோ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதே அந்த இலவசங்களை பெறக்கூடிய இடத்துல ஒரு நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா
அந்த நிச்சயம் அந்த இளைஞர்கள் என்ன கேட்பாங்க, எங்களுக்கு மட்டை வேணாம், முதல்ல மைதானத்தை கொடு, அதுக்கப்புறம் மட்டையையும் மருந்தையும் எங்களுக்கு இலவசமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது வந்து குறிப்பிட்ட தொகுதியில மாத்திரமல்ல, எங்க ஊரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்களே இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்ன தெரியுங்களா? பயணிகளுக்கு நிழல் குடை கட்டி கொடுக்கறதும், பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு வாலிபால் கிரிக்கெட் மட்டை வாங்கி கொடுக்கறதும். இதுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய மக்கள் சேவை. ஏன்னா மக்கள் வந்து ஒரு ராயல் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. சரியான சாலை கிடைச்சிருச்சு, சரியான வேலை கிடைச்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கு இல்லாத ஒரே ஒரு கவலை பயணிகள் நிலைக்குணம் மட்டும்தான் மக்களுக்கு இல்லை. அதனால அதுல மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. கிரிக்கெட் மட்டும் தான் மக்களுக்கு இல்லை. அதுதான் அப்ப அவங்களுக்கு பிரச்சனையே. ஏன்னா அந்த மட்டையில இன்னும் 4 மட்டை சேர்த்து கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு வீட்டுல அடுப்பு எரிக்கிறதுக்காவது அந்த மட்டை உதவும். இன்னும் 4 மட்டையை சேர்த்து கொடுக்க சொல்லி நம்ம அவங்கள ஊக்கப்படுத்துவோம். கண்டிப்பாக இப்ப வந்து அரசியல் களம் ஒரு பக்கம் இலவசம், ஒரு பக்கம் தாக்குதல் அப்படின்னு மாறிக்கொண்டிருந்தாலும், இப்போ சீமானவர்கள் பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார். நேற்று காரைக்குடியில தான் அந்த தாக்குதலே நடந்திருக்கு. சீமானவர்களுக்கு இனி உயிர் பாதுகாப்புக்கு அதுக்கான நடவடிக்கைகள் நீங்க அதிகமாக துரிதமாக செய்ய வேண்டிய தேவை இருக்குதா இப்போதைய தேர்தல் நேரத்தின் போது? மிகப்பெரிய தேவை பாதுகாப்பு அதெல்லாம் தேவையில்லை. அண்ணனுக்கு வந்து கட்சிக்காரர்களே பொதுமக்களே பாதுகாப்பாக இருப்பார்கள். அண்ணனை இறங்கி சம்பவம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அவரே கராத்தையில பிளாக் பெல்ட் உள்ளவர் தான். அவரை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பாதுகாப்பாளர்களும் கராத்தையில தேர்ச்சி பெற்றவர்கள் தான், நான் உட்பட. எல்லாருமே தற்காப்பு கலைகள் தெரிஞ்சவங்க தான் இந்த களத்துல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா தன்னை தற்காத்து கொள்ள முடியாதவர்கள் பொதுத்தளத்துல வந்து இயங்க முடியாது. அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரத்தையும் செய்யும். அதுக்கான பாதுகாப்பு மக்கள் தான் பாதுகாப்பு. அண்ணனுக்கு தம்பியும், தம்பிகளுக்கு அண்ணனும் தான் பாதுகாப்பாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒண்ணு சீமானை தாக்கிட்டு அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல சீமான் அவர்கள் தாக்கப்பட்டார் அப்படின்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கை சீர்கேடை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுங்கிறத நாம் தமிழ்நாடு அரசுக்கு உணர்த்துவோம். கண்டிப்பா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில விசிகாக்கு இன்னைக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 8 தொகுதிக்காக தான் திருமா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. இரட்டை இலக்கம் சொன்னாரு, அது கூட இப்ப கிடைக்கல. இவர்களினுடைய இந்த அரசியல் நிலைமை எதை நோக்கி போகுதுங்கண்ணா? அண்ணன் திருமா அவர்களுடைய அரசியல் தானே. அண்ணன் திருமா அவர்களுடைய அரசியல் வந்து சீமான் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத நோக்கி தான் போகுது. சீமான் அவர்கள் பேசுறது போலி தமிழ் தேசியம்னு சொல்றாரு ஒழிய உண்மையான தமிழ் தேசியம்னா என்னன்னு அவரும் பேச மாட்டேங்கிறாரு. பேசுற சீமானையும் பேச வேணாங்கிறாரு. அவர் வந்து ஒரு பதட்டத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதாவது திமுக வந்து என்னைய ரொம்ப மரியாதை கொடுத்து நடத்துறாங்க அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும்னு ரொம்ப போராடுறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனா திமுக அவர்களை எந்த நிலையில வைத்து அவர்களை மதிப்பிடுது அப்படிங்கிறது அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய அத்துணை நபர்களும் கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிறத மாதிரி எல்லாருக்கும் அறிந்ததுதான். திமுக திருமா அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த உண்மை, உலகம் அறிந்தது, அரசியல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் வெகுஜன மக்களை ஏமாற்றி, இல்லை நானும் ஒரு லீடர் தான், நான் சரியான அரசியலை தான் செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த வெகுஜன மக்களை வந்து தவறா வழி நடத்துறதான் நம்ம பாக்குறோம். அவருக்கு 8 சீட்டு கேட்டாலும் அவர் ஜெயிக்க போறது இல்லை, 10 சீட்டு கேட்டாலும் அவர் ஜெயிக்க போறது இல்லை. அவர் ஜெயிக்க போறது 4 சேர் தான். அப்படியே அவர் 20 சீட்டுமே கேட்டாலும் அந்த 20 சீட்ல திரும்ப அவர்களை ஜெயிக்க விடாது திமுக. அந்த 4 சீட்டுகள் ஜெயிச்சிடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? அவ்வளவுதான். 8 கொடுத்தாங்கன்னா 4 ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல இன்னமும் மக்கள் மத்தியில திரும்ப அவர்களின் மீது அந்த அதாவது எதிர்ப்புகள் எதுவுமே இல்ல, அவரை நம்புறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்ற? நானும் திருமாவளவன் அவர்களை ரொம்ப நாளா மதிப்பிற்குரியத மதிச்சுக்கிட்டு இருந்தவன் தான். அண்ணன் திருமா அவர்கள் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு, ஏதோ ஒரு அரசியல் பண்றாரு, அது மக்களுக்கானதா இருக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணன் சீமான் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் தெரிகிறது எல்லாருமே நம்மளை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதை ஏமாத்துறதுக்கு எப்படி வந்து நடிகர்கள் வந்து அரிதாரம் பூசிக்கொண்டு அழகாக திரையில தோன்றுவார்களோ அது மாதிரி இவர்கள் அழகிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு மக்களை, அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது
அண்ணன் சீமான் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் நிறைய தலைவர்களுடைய போலி பிம்பங்கள் நமக்கு தெரிய வருது. சகோதரர் வேல்முருகன் அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாவார் என்பது நாம எதிர்பார்த்ததுதான். அவர் வெளியே வந்துட்டாரு, சரி, அதை கூட நாங்க பெரியதாக படுத்த விரும்பவில்லை. ஆனா வெளியே வந்த பிறகு அந்த மந்திரிகளினுடைய அந்த லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு, யார் யாரு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத, அதை நான் விரைவில் வெளியிடுவேன், நான் யார் என காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது ஒரு விதமான பிளாக்மெயில் தானே. அது உடன் இருக்கும் போதே செஞ்சிருக்கணும்ல. அவர் கேட்ட 2 சீட்டு 3 சீட்டை எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இவர் பழைய மாதிரி வாய் மூடி மௌனமா இருந்திருப்பாரு. அண்ணன் திருமா அவர்கள் வாசித்த அதே புல்லாங்குழலை அவரும் வாசித்திருப்பார். அவரு கேட்ட சீட்டு கொடுக்காததுனால அவரும் அவர் கட்சியில இருந்து விலகி இருந்து இன்னொரு நபருக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஒரு சீட்டை வச்சு ஒண்ணு அவர் இருந்தா தான் கட்சி தலைவர் அப்படிங்கிற மதிப்பு இருக்கும். அடுத்தவருக்கு கொடுத்தாரு அப்படின்னா அவங்களுக்கு புகழ் போய் சேரும், இவர் ஓரங்கட்டப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் அவருக்குள்ள இருக்குது. ஏன்னா அது ஒரு சிறிய அமைப்பு தானே. அவர் எல்லா லாஜிக்கும் பேசலாம், பேசுறது எல்லாமே செயல்பாட்டுக்கு வருமா, சாத்தியமா அப்படிங்கிறது சிரமம் தான். அப்படி ஒரு அவர் கேட்ட அவர் எதிர்பார்த்த அந்த இடங்கள் சீட்டுகள் கொடுக்கப்படலை என்கின்ற விரக்தியில் தான் இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசுறாரே ஒழிய மற்றபடி அவருக்கு உண்மையாலுமே மக்களின் மீது அக்கறைப்பட்டோ மண்ணின் மீது அக்கறைப்பட்டோ அவர் இந்த பேச்சு பேசல. அவர் ஒத்த சீட்டை வாங்கி அவரால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறது நாமெல்லாம் எதிர்பார்த்தத நமக்கு தெரியும். 4 சீட்டு வச்சிருக்கிற அண்ணன் திருமாவளையே எதையுமே சாதிக்க முடியலையே, அப்புறம் ஒரு சீட்டை வச்சு இவர் என்னத்தை சாதிச்சிட போறாரு? ஏன் 10-15 சீட்டு வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸாலேயே ஒன்றும் சாதிக்க முடியலையே, அப்புறம் எப்படி ஒத்த சீட்டு 2 சீட்டு வச்சிருக்கிற இவங்க எல்லாம் எதை சாதிச்சிட போறாங்க? மிஞ்சி போனா ஏதாவது ஒரு புனித நாளுக்கு விடுமுறை கேட்டு அதை ஒரு பெரிய சாதனையா பேசுவாங்க. என்னுடைய ஆட்சி காலத்துல என்னுடைய பதவி காலத்துல நான் இதை சாதித்தேன், நான் அதை சாதித்தேன். இந்த ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, நான் ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசு வந்தேன், நான் இதுல சாக்கு போட்டியில முதல் பரிசு வந்தேன். இப்படி சிறுபிள்ளைத்தனமான அரசியலை பேசிக்கொண்டுதான் திமுகவோடு பயணிக்க முடியும் அவளுடைய ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசி திமுகவோடு பயணிப்பது ரொம்ப சிரமம். அது கூடிய சீக்கிரத்திலே அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய நிலை கண்டிப்பாங்க. இப்போ திராவிட கட்சிக்கு குறிப்பாக திமுகவுக்கு எதிராக பாத்தீங்கன்னா வேல்முருகன் பேசியிருக்கிறார். இப்போ அவர் தமிழ் தேசிய அரசியலை முழுவீச்சில் கையில் எடுக்க வாய்ப்பு இருந்தால் அது சீமான் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் சிக்கலாக மாறாதா? மக்கள் என பைத்தியக்காரனா? தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கி இருக்கக்கூடியவர்கள் முழுக்க இளைஞர்கள். என் தந்தைக்கோ என் தாய்க்கோ என்னை விட வயதில் மூத்த என்னுடைய சகோதரனுக்கோ தமிழ் தேசிய அரசியல் இன்னும் புரியவில்லை. தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டவர்கள் யாருன்னு கேட்டா 80% பேர் 40 வயசை அடைந்தவர்கள், 40 வயசுக்கு கீழ் உள்ளவர்கள் தான். ஒரு 10% பேர் தான் 40 வயசை கடந்தவர்கள், தமிழ் தேசிய அரசியலை உணர்ந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவர் திடீர்னு தமிழ் தேசியத்தை கையில் எடுக்க போகும்போது நம்பினால் இந்த 40 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தான் இவர் பேச்ச நம்பணும். இவர் பேசுறது உண்மையான தமிழ் தேசியமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய யாரும் இவருடைய தமிழ் தேசியத்தை ஏற்க போறதும் இல்லை. அவர் பேசுறது தமிழ் தேசியங்கிறத யாரும் கேட்க போறதும் இல்லை. இவர் இன்னைக்கு தன்னுடைய தேவைக்காக வேண்டி தன்னுடைய விரக்திக்காக வேண்டி என்னத்தையாவது பேசி திமுகவினுடைய மனசுல இடத்தை பிடிச்சிடலாம், திமுகவினுடைய மனசை மாத்திரலாம், எப்படியாவது நம்மளை மறுபடியும் அவங்களே அழைக்கிற நிலைமைக்கு நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் செயல்பாடுகளை ஈடுபடுறாரு ஒழிய இது சரியான அரசியல் அப்படிங்கறத மக்கள் அவ்வளவு சீக்கிரம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சசிகலா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம், எங்களை பார்த்து பல கட்சிகள் பயப்படுகிறது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுகிறார்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா காலையில சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களையாக இருக்கட்டும், திருமா அவர்களையாக இருக்கட்டும், வேல்முருகன் அவர்களையாக இருக்கட்டும், யாரையுமே விட்டு கொடுக்காம எங்களுடைய அண்ணன் அவர்களுடைய வழியில தான் நாங்க வந்தோம், ராமதாஸ் அவர்கள் செய்ய முடியாத அரசியலை அவர் பிள்ளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. கோபமே வராதா சீமான் அவர்களுக்கு? இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு கட்சியில தேர்தல் அப்படின்ற ஒரு முறையில போட்டிக்கிடுறாங்க. சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நியாயப்படி கோபம் தானே படணும்.
உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள். அவர் பார்க்கிற தோற்றம்தான் ஒரு எங்கு தோற்றத்துல இருக்காரே ஒழிய அனுபவத்தால் அறிவால் மிக பழுத்த அரசியல்வாதி அண்ணன் சீமான் அவர்கள். அவருடைய தோற்றம் தான் எங்க இருக்குது. அதனால அவர் யங்ஸ்டர் தானே, அவர் ஒரு இளைஞர் தானே, அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருந்துற போகுது அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவருடைய தோற்றம் எங்காக இருந்தாலும் அவருடைய அறிவும் அனுபவமும் பழுத்தது. அதனால ஐயா ராமதாஸ் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதை பார்த்து அண்ணன் ஒருபோதும் கோவப்பட மாட்டார், ஆச்சரியமடைய மாட்டார். எங்களை பார்த்து எல்லா கட்சிகளும் பயப்படுகிறார்கள் ஒரு வார்த்தையை விடுறாங்க இல்லைங்களா? அப்ப நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? மற்ற கட்சிகள்னு அவர் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் இணைஞ்சிடும்லண்ணா. மற்ற கட்சிகள் சொல்லிட்டு சீமான் அவர்களுடைய கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளை தான் அதை நம்ம பார்க்கணும். சீமான் அவர்கள் ஆளுகின்ற திமுகவுக்கே அவர் பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சீமான கண்டுதான் பயம், வேற யாரை கண்டு அவங்களுக்கு பயம் இல்லை. அதனால ஏற்கனவே சீமான்னு ஒருத்தன் நம்ம கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு சசிகலாவும் ராமதாசும் வேற நம்மள என்ன செய்யறாங்க, இன்னொரு கண்ணுல விரல விட்டு ஆட்ட பாக்குறாங்களேன்னு முத்துவேல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேணா பயம் ஏற்படாமலாம ஒழிய சீமான் அவர்களுக்கு ஒருபோதும் பயம் ஏற்படுத்துறது கிடையாது. ஏன்னா அவருக்கு உறுதியாக தெரியும், அம்மையார் சசிகலா அவர்கள் செய்ய மறுத்த அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் எப்பயோ கையில எடுத்துட்டார். ஐயா ராமதாஸ் அவர்கள் விட்ட அந்த தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் எப்பயோ கையில எடுத்துட்டார். அவங்க ரெண்டு பேருடைய யுக்தியையும் சீமான் அவர்கள் கையில் எடுத்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது பல இளைஞர்கள்ட்ட மக்கள் போய் சேரவும் செஞ்சிருக்கு. இனி இவங்க நாங்கள் ஒரு மாற்று அப்படிங்கிறத மக்கள் வேடிக்கையாகத்தான் பார்ப்பாங்க ஒழிய குறிப்பா இந்த 26 தேர்தலை தீர்மானிக்க போறது இளைஞர்களினுடைய வாக்கு. கண்டிப்பா இன்னும் தேர்தலுக்கு ஒரு மாத காலம் மட்டும்தான் இடைவெளி இருக்கு. நீங்க வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தையே நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் டிவிகேல பாத்தீங்கன்னா வாய்மொழி வேட்பாளராக பல பேர் பல இடங்கள்ல நான் தத்தே எடுத்துப்பேன், நான் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இவர்களுடைய அரசியலை எப்போது இவங்க வேட்பாளர் அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ரொம்ப கஷ்டம். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல கட்சி தொடங்குறது எளிது, அதை தொடர்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரிதான் ஐயா ராமதாஸ் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் கூட்டணியை தொடங்குறது ரொம்ப எளிது, அதை தொடர்ந்து நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால விஜய் அவர்கள்லாம் இந்த தேர்தலோட 26 தேர்தலோட மக்கும் குப்பை மக்காத குப்பைகள்ங்கிற மாதிரி மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, இவங்களை எல்லாம் எந்தெந்த குப்பை தொட்டியில கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தந்த குப்பை தொட்டியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சிறுபிள்ளை விவசாயம் வீடு சேராது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் முந்தைய நேர்காணல்ல. இது காலம் நமக்கு ஒவ்வொரு கட்டமா நமக்கு அதை உணர்த்திக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு கட்சி நடத்த தெரியல, இவங்களுக்கு கொள்கையை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க தெரியல, எது மக்களுக்கான பிரச்சனைங்கிறத அட்ரஸ் பண்ண தெரியல. களத்துல நாங்க தான் இருக்கிறோம், களத்துல இல்லாதவங்களை பத்திலாம் நாங்க கவலையப்படுறது இல்லைங்கிறது வாயில வட சொல்றாங்களே ஒழிய இந்த நியூஸ் தமிழ் நடத்தின தேர்தல் பயணம்ங்கிற அந்த தேர்தல் பரப்புரையில எல்லா இடத்துலையும் விஜயினுடைய புகைப்படத்துக்கு கீழே வேட்பாளர் இடம் காலியா தான் இருக்குது, களத்துல ஆளை காணும். ஒரு சில இடங்கள்ல தவிர்க்க முடியாம 2-3 வேட்பாளர்கள் நின்றாங்க. நின்றவங்களும் என்னத்தையோ பல கன்றாவிகளை உளறி கொட்டி கேவலப்பட்டு போனதுதான் மிச்சம். அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு செஞ்சு இளைஞர்களை முதல்ல அரசியல் படுத்தி அவங்களுக்கு அறிவை போதிச்சு வரலாறை போதிச்சு அரசியல்ல எப்படி எதிர்கொள்ளணுங்கிற வழிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு தலைமுறையை அரசியலுக்கு கொண்டு அவர் கேண்டிடேட்டா நிப்பாட்டினார். இது என்னடான்னா எடுத்த உடனே திறந்த வீட்டுக்குள்ள நாய் பூந்த மாதிரி கட்சியை ஆரம்பிச்சுட்டு இப்படி கட்சியை ஆரம்பிச்சவங்களுடைய நிலைமை இப்படித்தான் நிற்கும். இன்னும் பாருங்க, சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி வேட்பாளரை அறிமுகப்படுத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில தத்தெடுத்துப்பேன்
அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதை நீங்க ஏன்னா எப்படி அது பாக்குறீங்க? ஒரு வேட்பாளராக களமிறங்குறாங்க, வெற்றி தோல்வி மக்கள் கொடுக்க போறாங்க. ஆனா அந்த தொகுதியை நான் தத்தெடுத்துப்பேன் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு முறை? தொகுதியை எப்படி தத்தெடுக்க முடியும்? தொகுதியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை இது எப்படி ஏதோ ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இந்த சினிமால காட்டுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. அவர் சினிமா மாதிரியே நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். இது எல்லாம் தத்தெடுக்கிறதா இருந்தா ஒரு தொகுதியை தத்தெடுத்தா அப்ப மத்த தொகுதியில உள்ளவன்லாம் கேட்க மாட்டானா? என்ன என்ன எல்லாம் என்ன அனாதையாவா இருக்காங்க தத்தெடுக்கிறதுக்கு? அனாதை குழந்தைகளை தான் தத்தெடுப்பாங்க. தமிழ்நாட்டுல என்ன அனாதையாவா இருக்குது தமிழ்நாடு? தமிழர்களுக்கென்று ஒரு தலைவன் இருக்கின்றான், தமிழர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது, தமிழர்களுக்கென்று ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் வழிமுறைகள் இருக்குது. தமிழர்கள் எங்க சேரணுமோ அங்க சரியான இடத்துல சேர்ந்துட்டாங்க. ஐயா மணியரசனா இருக்கட்டும், பல சாதி அமைப்புகளாக இருக்கக்கூடிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தெளிவா தெரியும் நாம எந்த மாதிரியான தலைமைகளை ஆதரிக்கணும், எந்த மாதிரி தலைமைகள் இனி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சு காலம் ரொம்ப ஆகிப்போச்சு. என்னத்தையாவது புதிய புதிய மேஜிக் வார்த்தைகளை லாஜிக்கா பேசினா மக்களுடைய மனதை வென்றலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பால் குடிக்குது தாவேகா. இந்த தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? இப்படி எல்லாம் புதுமையான வார்த்தைகள் இருக்குன்னா தொகுதியை தத்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படியே சூப்பரா இருக்குதுல்ல, கேட்கறதுக்கு ரொம்ப இன்பமா இருக்குதுல்ல. ஆஹா, ஒரு தொகுதியை தத்தெடுத்துட்டாங்கன்னா அப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாரு போல விஜய். சொந்த பணத்துல இருந்து நடிச்ச கோடி கோடியா சம்பாதிச்ச பணத்துல இருந்து தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாரு போலன்னு சொல்லிட்டு மக்களுக்கு இயல்பாகவே தன்னைத்தானே அவங்கள ஒரு கற்பனையை பண்ணிக்கிடுவாங்கல்ல. இந்த மோடி சொன்னார்ல, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் நாங்க போடுவோம் வங்கி புத்தகத்திலையும் அப்படின்னு. இப்படி ஒரு தலைவர் ஒரு விஷயத்த சொல்ல போகும்போது அது எதிர்மறையாக மக்கள் புரிந்து கொள்வத பாமர மக்களுக்கு அப்படித்தானே புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்பமா இருக்குல்ல. இது மாதிரியான காதுல தேனை ஊத்தி அந்த மக்களை ஏமாத்தி ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கி நாம நிரூபிச்சு காட்டிட்டோம்னா கமலஹாசன் மாதிரி நாம எங்கேயாவது ஒரு கட்சியில என்ன செஞ்சிடலாம், அடைக்கலமாயி நமக்கான செட்டில்ட உறுதி செஞ்சிடலாம், நம்ம இருப்பை தக்க வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான வியூகம் தான் இது போன்ற வார்த்தை. கண்டிப்பாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிமா, நன்றி.